விடுதலை, கர்டன் இந்த 2 மெகா ஹிட்ட தொடர்ந்து ஒரு நல்ல கமர்ஷியல் படம் போறோம் பார்த்தோம்னா, ரொம்ப கட்ஸா இறங்கி வந்து நான் ஒரு அவார்ட் ஃபிலிம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம சூரி பிரதர் வந்து நினைக்கிறாப்புல. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கூழாங்கலோட டைரக்டர் PS வினோத்ராஜ் வந்து இந்த படத்தை வந்து இவர்கிட்ட வந்து ஸ்டோரி நரேட் பண்றாப்புல. இந்த ஸ்டோரி வந்து பிடிச்சு போக யாருடா ப்ரொடியூசர்னு பார்த்தா எஸ்கேட்ட போறாங்க. நானே ப்ரொடியூஸ் பண்றேன் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து அந்த படத்தை வந்து ஒரு அருமையானது ஒரு அவார்ட் ஃபிலிமா வந்து அந்த படம் மேக் ஆச்சு. பயங்கரமான மிக்சட் ரிவ்யூங்க. ஆனா என்ன பொறுத்தவரை பர்சனலா அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த கிளைமேக்ஸ் மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த கிளைமேக்ஸ் சொல்லாத பாதி பேருக்கு வருத்தம். ஒருத்தர் சொல்றா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறான். ஒருத்தர் படம் மொக்கங்கிறான். இதெல்லாம் தாண்டி அந்த படம் வந்து கமர்ஷியல் படமே கிடையாது. அந்த படம் நான் நேரா வந்து FDFS வந்து சூரி பிரதரோட நான் பாக்குறேன். அப்போ வந்து சூரி பிரதர் படம் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நம்ம ரோஹினி தேட்டர்ல மைக்கை கொடுக்குறாங்க. மைக் எடுத்து பேசுறாரு. நண்பா, தோலா, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், இந்த படம் வந்து நீங்க கர்டன் மாதிரியோ விடுதலை மாதிரியோ தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. இது வந்து ஒரு நல்ல முயற்சி. என்னோட நடிப்பு திறமையை காமிக்கணுங்கிறதுக்காக நீங்க படத்தை பண்றேன். தயவு செய்து கமர்ஷியல் எலிமெண்ட்டை நீங்க எதிர்பார்க்காதீங்க. இது ஒரு அவார்டு ஃபிலிம். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுதான் அந்த படத்தையே போட்டாங்க. அவர் சொல்லும் போதே எனக்கு வந்து ஒரு மாதிரியா நர்வஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னடா இப்படி ஒரு டைலாக் போடுறாப்லையே அப்படின்னு. அப்ப அந்த டைலாக் வந்து காதல விழுந்த பின்னாடி நான் வந்து அமைதியாயிட்டேன். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தப்பா ப்ரோமோ பண்ணிட்டாங்க. ப்ரோமோ பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி மிஸ்கின் சார் சொல்றாரு, இந்த படம் மட்டும் ஓடலைன்னா நான் வந்து முழு நிர்வாணமாவே நான் ரோட்ல ஓட போறேன், அது நான் சேலஞ்ச் பண்றேன், அப்படி ஒரு நல்ல படம் சொல்லிட்டுலாம் இறங்கி பார்த்தாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அப்படிதான் ப்ரோமோ பண்ணிருக்கணும். இந்த படம் விடுதலை போன்றோ கர்டன் போன்றோ இருக்காது. இது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இது எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க ராவா எடுக்கப்பட்ட ஒரு அவார்டுக்கான பிலிம். யாராரு கூழாங்கல் பார்த்தீங்களோ, யாராரு கூழாங்கல்லாம் பிடிச்சிச்சோ அவங்களுக்கு எல்லாம் இந்த படம் பிடிக்கும் அப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தானா எல்லாரும் நம்பி போயிருப்பாங்க. கருடனை விடுதலைக்கு ஓரம் போட்டிருப்பாங்க. அழகா போய் நிம்மதியா உட்காந்து பார்ப்பாங்க. இவங்க எல்லாம் கருடனை பார்த்துட்டு இன்டர்வல் பிளாக்ல ஒரு மாஸ் பண்ண போறாரு, கிளைமாக்ஸ் ஒரு மாஸ் பண்ண போறாரு, அடிச்சு துவைக்க போறாருன்னு பார்த்தா மியூசிக் கூட இல்லைங்க. வெறும் SFX வச்சு இந்த படத்தை ஓட்டுனாங்க. இது ஒரு செம்ம ஒரு படம். கமர்ஷியலா இந்த படம் வந்து ஹிட் இல்லாட்டினாலும் ஒரு தாராளமா உட்காந்து குடும்பத்தோட பார்க்கலாம். அந்த படத்தை அருமையான படம். ஆஸ்கார் கூட பரிந்துரைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொட்டுக்காளி படம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது அமேசான் பிரைம்னா. ஆஹா தமிழ் OTTல வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துல உள்ள இந்த கிளைமாக்ஸ் வந்து உங்களுக்கு ஒருவேளை புரிஞ்சிருந்துச்சுன்னா அது என்னங்கிறது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.